இப்படியாக அந்த சமாரியாவின் கவர்னராகிய அந்த சன்பலாத் தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொல்லி கொண்டிருக்கிறான். இதை பார்க்கும் பொழுது அந்த தொபியாவும் சேர்ந்து அவர்களை ஏளனம் பண்ணுகிறான். அவன் சொல்லுகிறான், அவங்க கட்டினா கூட தான் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். நரி மிகவும் தந்திரமாக, மிகவும் மிருதுவாக, யாரும் கேட்காதபடி பதுங்கி பதுங்கி நடக்கிற ஒரு மிருகம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நரியினுடைய சின்ன அசைவு, அதன் மூலமாக கூட அந்த கல்லெல்லாம் மறுபடியும் இடிந்து போகும், அது நிற்காது என்று சொல்லி அந்த தொபியாவும் சேர்ந்து ஏளனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கூட தேவனுக்கென்று நாம் பக்தி வைராக்கியமாக வாழும் பொழுது தேவனுக்கு சத்துருவான பிசாசின் மக்கள் வந்து நம்மிடத்திலே, நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, நீங்கள்லாம் பக்தியாக வாழ்ந்து என்ன நீங்கள் உயர்ந்துட போகிறீங்க என்று சொல்லி நம்மை அடிக்கடி நிந்திக்கிறதை, நம் மனம் தொய்ந்து போகத்தக்கதான அங்கே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்முடைய சிந்தையில் கொண்டு வருகிறதை, நாம் சோர்ந்து போகும்படி, நாம் தொய்ந்து போகும்படி செய்கிறதை நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கேயும் அங்கே நெகேமியா நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நெகேமியா 4:4 அந்த நெகேமியா சொல்லுகிறான், எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு நாங்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும், அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. எனவே நெகேமியா சூழ்நிலையை பார்க்கவில்லை, அந்த சத்துருக்களை, அந்த மனிதர்களை அவன் நோக்கி பார்க்கவில்லை, அவன் முழுமையாக ஆண்டவர் பக்கம் திரும்புகிறான். எனவே நாமும் கூட இப்படியான மக்கள் எதிர்த்து நமக்கு வரும்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலே சூழ்நிலைகளை பார்க்காமல், மனிதர்களை பார்க்காமல் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்க்கத்தக்கதாக அந்த விதத்திலே நாமும் நெகேமியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.